பார்வை பாத்தியா? இந்த பொண்ணா இப்படி அப்படி நினைச்சிட்டு போறாங்க. நமக்கு கல்யாணம் போறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்பளக்காரரே, இந்த பக்கம் திருப்பி பார்க்க மாட்டீங்களோ? கல்யாணத்துக்கு வந்துருங்க. அந்த அப்பளக்காரர் மூஞ்ச பாத்தி. அக்கா கணேசனை கைய பிடிச்சிட்டு வரியா? அசிங்கமா இல்ல உனக்கு? உங்க அம்மாவும் அப்பாவும் கை பிடிச்சிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல. அப்ப சரி போங்க. செங்கோடி, நாங்க பஸ் ஏறிட்டோம். கரெக்ட் டைம்க்கு வந்துருவோம். அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம். வச்சிருட்டா? ஹலோ செல்வி, நான் வெளிச்சு பேசுறேன்டி. ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் தெரியும்ல. நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தே ஆகணும். லீவ் போட்டுரு. நீங்க பாரு, இந்த காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். என்னது? ஹலோ ஹலோ ஹலோ, என்னது? சரியா கேட்கல. மாப்பிளையா? ஹலோ, இந்த ஊர்ல யாரும் இறந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கு உறவுக்காரங்க மாலை எடுத்துட்டு போறாங்க. ஒரே மேல சத்தம். சத்தமா சொல்லு. மாப்பிளையா? அது நேரடியா வந்து போட்டோ காட்டுறனே. பாத்துட்டு பொறாம பண்றாத. நேரடியா பேசிக்குவோம். வச்சுட்டா? ஊர்ல யாரும் இறந்துட்டாங்க போல இருக்குப்பா. ஹலோ ஹலோ வெளிச்சி, நான் சாவ போறேன் செவ்வாழ. என்னை காப்பாத்துடிதாயா. என்னையா பிரச்சனை? உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு அந்த இரவு கருமாதிர வந்து போச்சியா. உன் பையன்கிட்ட என் பொண்ணு மறந்துட சொல்லு செவ்வாழ. நான் இப்பவே என் பொண்ணை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு ஒளிஞ்சு போயிடுறேன் செவ்வாழ. முட்டா பையல, உன் மவளை நீ ஆப்பிரிக்கா காட்டுல ஒளிச்சு வச்சாலும் என் மகன் அங்க தேடி வந்துடுவான். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அப்படி சொல்லாத செவ்வாழ, என்ன காப்பாத்து. ஏய், நான் ஒன்னு சொல்றேன் சரியா? உன்னை காப்பாத்துறேன். என் மகனை கொண்டு விடு. கொலையா? யோ பரமா, செவ்வாழ எதை செஞ்சாலும் திட்டத்தோட தான் செய்வான். கணேசன் நல்லபடியா செவ்வாழ. அப்போ மவளை கொடு. தெரியாம சொல்லாத செவ்வாழ. ஊர்ல சொந்தக்கார பையனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதத்தான் ஏன் சொல்றேன். இப்படியே மவட்ட போ. இந்த மூஞ்சோட போயிடாத. சந்தேகப்பட போறா. சிரிச்சுக்கிட்டே போ. நீ நானும் கல்யாணத்துக்கு சமாளிச்சுட்டு சொல்லு. இந்த நேரத்துலதான் நம்ம 2 பேரும் வேலையை காட்டுறோம். 1 கிலோ லட்டு வாங்கிக்க. உன் மகளை தகட்ட சாப்பிட வை. ஒரே ஒரு லட்டுல மட்டும் விஷத்தை கலந்துக்க. கல்யாண செய்தியை கடைசிக்கிட்ட சொல்லி அவங்க கையாலேயே கொடுக்க சொல்லு. என் மயன் யாரையும் சீக்கிரத்துல நம்ப மாட்டான். ஆனா அவன் பொண்ணை நம்புவான். அவ கொடுத்தாண்டா அப்படியே வாங்கி திட்டு விடுவான். சீட்டு கம்மில நஷ்டம் வந்து என் மயன் விஷம் கொடுத்து செத்து போயிட்டான்னு சொல்லி வெத்த அப்ப நானே ஒப்பாரி சொல்லிட்டு போறேன். உன் பொண்ணு கணேசனை விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொன்ன விஷயம் ஊருக்கே தெரியும். அது போதும், நான் சமாளிச்சுக்கிறேன். பேசுனதை கேட்டுப்பாலோ? ஏவ்ல என்னை பத்தி தெரியும்ல, கொண்டே விடுவேன். கொண்டு படுவேன் என்றால் மிரட்டினா. ஆனால் உன்கிட்ட உடனே சொல்ல முடியல. அப்பா கணேசனை கொன்னுட்டீங்களாப்பா? அதுவும் ஏன் கையால எப்ப விஷம் வச்சு கொன்னீங்க? ஏன்பா கொன்னீங்க?
எதுக்குப்பா கொன்னீங்க? அப்பா ஏன்பா கொன்னீங்க? ஏன்பா கொன்னீங்க? எதுக்குப்பா கொன்னீங்க? அப்பா அப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்க. எதுக்குப்பா கொன்னீங்க? ஐயோ ஐயோ ஏலே சூரி உன் மாப்பிள்ள செத்து நான் சாப்பிட போல. அந்த காலத்துல சும்மா வாட சொன்னாங்க, சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதுன்னு. தாய் மாமனை கழட்டி விட்டு அவ பின்னுக்கு தெரிஞ்சால, இன்னைக்கு வச்சால ஆப்பு. நிம்மதியான தண்ணி அடிக்க விடுங்கடா. எங்களை விட்டுட்டு போயிட்டியா? விட்டுட்டு பிடிக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியது நடி. அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டு உண்மையிலேயே நீ விஷம் வச்சு கொடுத்தா கூட உன் கையால் சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவேன் தெரியுமா புள்ள? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்ன காதலிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவன் பாடையில போறத பாத்துட்டு போலாம் தான் நான் வந்தேன். அடித்து மேல பிடிச்சவன அவனை சாகடிச்சிட்டு வேதாந்த பாடி வெள்ளச்சிய கொண்டுட்டாங்க.